சொல்கிறாங்க. என்னதான் ஜூலியட் அபிசா பேசினாலும் மதுரையிலிருந்து வந்திருக்கிற மல்லிப்பூ மலைச்சாமி ரொம்ப கருகி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆன்லைன் காதல்ங்கிறது மோசடின்னு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு உங்களின் சார்பாக அவரை அழைக்கிறேன். அதாவது வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, கடைசியில் மேடம் வந்து முடிக்க போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, அருகில் சென்று காதலியுங்கள், அருகில் செல்லுங்கள். யார் அருகில்? ஏன் நீங்க ஆன்லைனுக்குள்ளே நுழைஞ்சு உள்ள போக வேண்டியதானே? ஏங்க காதல் அற்புதமானது, அன்பானது, தெளிவானது. முதல்ல எது காதல்? நடுவர் அவர்களே, கண் பார்த்து வருவதில்லை காதல், கைகோர்த்து நடப்பதில்லை காதல், தோள் மீது தோள் சாய்வதில்லை காதல், ஒட்டி உறவாடுவதில்லை காதல். பிறகு எது காதல்? எனக்கும் அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அனுதினமும் 19 ரூபாய் ரீசார்ஜ் செய்து கொண்டு 24 மணி நேரமும் அரட்டை அடித்து தூக்கத்தை கெடுத்து உலக வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் தொலைக்கக்கூடிய ஆன்லைனில் இருப்பதுதான் காதல். ஆஃப்லைன் காதல்லாம் எப்படி தெரியுமா நடுவர்களே? நாங்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அந்த காலத்துல பாட்டை போட்டு மினி பஸ்ல பாட்டு போடுவோம். கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அடி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டா டிங் டிங் டிங், அவ பார்வையால டிங் 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 டிங், என் இதயத்தை கொத்தி தூக்கிட்டு போறாளே டிங் டிங் டிங்னு. இப்பெல்லாம் எப்படின்னா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் இதயத்தில். இப்ப காதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, காதலுக்கு கண்ணு இல்லை, கண்டம் விட்டு கண்டம் தாண்டும், நிறம் தெரியாது, மொழி தெரியாது, சாதி தெரியாது, இன வேறுபாடு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அது புனிதமானது. உண்மையான காதல் ஷாஜகானை போல இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஷாஜகான மாதிரி இருக்கணும். உண்மையான காதலுக்காக உசுர கூட நான் தரேன்னு சொல்லி தளபதி அவர்கள் சொல்லி இருப்பார். அந்த படம் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. காத்திருக்கக்கூடிய காதல் என்பது ஆஃப்லைன் காதல் தான். நீங்க என்னதான் ஆன்லைன்ல போய் நீங்க காதல் பண்ணணும் சொல்லிட்டு நீங்க எமோஜி அனுப்பினாலும், உங்கள் உணர்வுகளை பகிர்ந்துகிட்டாலும், ஆப்போசிட்ல இருக்கிறவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்ப நீ டைப் பண்ணி முடிப்ப, நீ எப்பதான் முடிப்ப, நீ எப்ப தாண்டா முடிப்ப, சரி நான் முடிச்சிட்டேம்மா, நீ என்ன அனுப்ப போற? ரிப்ளை ஐயா முன்னாடியாவது ஓகே அப்படின்னு போட்டு ஒரு 3 புள்ளி வரும். இப்ப அந்த ஓவை தூக்கிட்டாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆன்லைன் காதல் எப்படி தெரியுமா அவர்களே? இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைனு, ட்விட்டர்ல ஒரு லைனு, ஃபேஸ்புக்ல ஒரு லைனு, எல்லாத்துலயும் லைன் இருக்கும். ஆனா ஆன்லைன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அன்னைக்கு தான் கடைசி லைன் ஆகும். வாழ்க்கை என்பது, இந்த காதல் வந்து எவ்வளவு ஒரு புனிதமானது. உண்மையிலேயே சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா, காதல் என்பது உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடிய ஜீவ ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காதலை தொட்டு உணரக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட வந்து காதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ண சொல்லுவான், தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கை தொடங்குவது என்பது இன்ஸ்டாகிராமிலோ ஆன்லைனிலோ அல்ல, உணர்வுகளில் இருக்கக்கூடியது தான் உண்மையான காதல். அப்படி இன்னைக்கு ஆன்லைனுடைய காதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமானது. ஆனா நிரந்தர காதல் என்பது ஆஃப்லைன்ல மட்டும்தான் நடுவர் அவர்களே அது சாத்தியமாகும் என்று சொல்லி, என்னைக்கு வேணுமானாலும் இருக்கலாம். உலகில் தாயை சிறந்த அன்புகள் எதுவும் இல்லை, தன்னை நேசிக்கிற பெண்ணை தவிர புனிதமான அன்பு எதுவும் இல்லை, தன்னை நேசிக்கிற ஆணை தவிர அன்பு புனிதமானது எதுவும் இல்லை. உண்மையான காதல் என்று சொன்னால் அது உங்களையும் என்னையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. அதை நீங்கள் ஆன்லைனில் தேடாதீர்கள், உங்கள் ஆள்காட்டி விரல் சொல்லக்கூடிய இடத்தில் உங்கள் அருகில் தொட்டு உணருங்கள் என்றுதான் சொல்லுவோம். உணரக்கூடிய காதல்கள் என்பது உயிரோடு சார்ந்திருப்பது. அது கடைசி வரைக்கும் முடி நரைச்சு போனாலும் கூடவே வரும். உணர முடியாத காதல் என்பது டாடா பை பாய் வரட்டா மாப்பிள்ள 2 பொரட்டா டாடா ஹே. ஏன்னா ஆஃப்லைன்ல முடிஞ்சிருச்சு. கருத்து வேறுபாடு எங்க இருக்குது? அது புரிதல் இல்லாத இடத்துல இருக்குது. அந்த புரிதல் இல்லாத எதுல வருது? ஆன்லைன்ல தான் வருது, ஆஃப்லைன்ல வராது. முடிஞ்சு போச்சு. ஆக ஒரு மனதாக முடிவெடுத்து ஒருவனோடு உயர்ந்து வாழ்வோம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த ராமன் காட்டிய வழியில் வாழ்வோம். நல்லதொரு ஆத்மாவை உணர்ந்த காதலை பொக்கிசமாய் வைத்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். மலைச்சாமி காதலை உணரணுன்ட்டாரு. அவர் என்னதான் உணர்ன மாதிரி பேசினாலும்